ரீசென்ட்லி நான் விரிஞ்சிபுரம் டெம்பிள் போயிட்டு வந்திருந்தேன் லாஸ்ட் சண்டே. அங்க என்னன்னா, இப்போ நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா? இந்த பிரம்மா வந்து தாழம்பூ வந்து சொல்லி பொய் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு. அதுல வந்து சாபம் பெற்றுவார் பிரம்மா. சோ அந்த வந்து சாப விமோசனம் பெற்ற இடம் தான் வந்து விரிஞ்சிபுரம். அங்க என்னன்னா, பிரம்மா வந்து எந்த ஒரு பாவத்துக்குமே வந்து சிவபூஜை தான் வந்து ஒரு பரிகாரம். சாப விமோசனம் பெறலாம். சோ சிவபூஜை பண்ணி அவர் வந்து சாப விமோசனம் பெறதுக்காக விரிஞ்சிபுரத்துல பிறவி எடுத்துடுறாரு. ஒரு 7 அந்தணருக்கு. அப்ப 7 அந்தணருக்கு பிறவி எடுத்து வளர்ந்துன்னு வரும்போது அவ அப்பா வந்து இறந்து போயிடுறாரு. அவ அப்பா என்ன சொல்றாருன்னா, அப்ப அவ அம்மா வந்து போய் என்ன சொல்றான்னா, இந்த மாதிரி அங்க உள்ள கோயில் தலைமை குருக்கள்னு மற்றவள்ட்டெல்லாம் இந்த மாதிரி என்னோட பையனுக்கு வந்து நீங்க கொஞ்சம் பூஜை முறை கொடுங்கோ, என் ஆத்துக்கார் பாத்துக்கணும், இந்த பூஜை முறை கொடுங்கோ. அந்த சிவலிங்கம் பேர் வந்து மார்க்க பந்தீஸ்வரர். அவர் வந்து சுயம்புலிங்கம். அங்க 6 அடி உயரம் இருந்தவர். அதுல சுயம்புலிங்கமா 6 அடி உயரம். அது எப்படின்னா 1500 இயர்ஸ் ஓல்டு டெம்பிள் அது. ஒரு 13ஆம் நூற்றாண்டுலயோ 12ஆம் நூற்றாண்டுலயோ சோழர் கட்டினது ஆக்சுவலா. அப்போ வந்து அவர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி வந்து என்னோட பிள்ளைக்கு இந்த முறையை கொடுத்தேன்னா நாங்க கொஞ்சம் எங்க வயத்த கழுவுறதுக்கு வந்து கொஞ்சம் இதா இருக்கும், அவனுக்கு ஏதாவது பார்த்து பண்ணி கொடுங்க அப்படின்னு கேக்குறப்ப, இவனுக்கு பிரம்ம உபதேசமே ஆகல. பூணல் போட்டாதான் வந்து நம்ம வந்து இது பண்ண முடியும், இவனுக்கு பிரம்ம உபதேசமே ஆகல, எப்படி வந்து நம்ம வந்து முறை கொடுக்க முடியும்னு சொல்லி பேசுறா. அப்ப அதனால என்ன பண்ணாரு, இவர் பிரம்மா இல்லையா, அதனால சிவனே வந்து பிரம்மனுக்கு வந்து பிரம்ம உபதேசம் பண்ணி வைக்கிறார். காயத்ரி ஜபம் பண்ணி பூனல் இது பண்ணி விடுறார். அப்ப வந்து போய் இவர் பூஜை பண்றதுக்கு எல்லாம் வந்து பூனல் எல்லாம் போட்டு எல்லாம் ரெடியா பூஜை பண்றதுக்காக போயிடுறாரு. பார்த்தா அதுவோ சுயம்புலிங்கம் 6 அடி உயரம், இதுவோ சின்ன பாலன். எப்படி வந்து இவருக்கு வந்து எட்டும்? சோ வந்து எட்டல. அப்போ வந்து என்னடா கடவுளை இப்படி நம்ம வந்து சோதிக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப வந்து மனசு வருத்தப்பட்டு பூஜை பண்றதுக்கு தயாராகி எல்லாம் போனப்ப அவருக்கு வந்து எட்டவே இல்லை அந்த மேல 6 அடி உயரம். அப்ப சிவபெருமான் வந்து கொஞ்சம் லைட்டா குனிஞ்சு கொடுக்குறாரு. குனிஞ்சு கொடுத்தா அது 4 அடி ஆயிடுது. அப்ப வந்து அவர் பூஜை பண்ணி அந்த இடத்துல அப்படியே வந்து வளர்ந்து அவருக்கு வந்து அந்த சாப விமோசனம் பெற்றுறாரு. அதுதான் நீங்க அந்த தாழம்பூ அந்த கதை சொல்லும் போது எனக்கு ஞாபகம் வந்து இப்பதான் சண்டே கூட போயிட்டு வந்தேன் நானு. சோ சாப விமோசனம் பெற்ற இடம் வந்து அது. அங்க என்னன்னா குழந்தை வரத்துக்காக மெயினா வந்து போவாங்க எல்லாரும். இந்த கார்த்திகை மாசம் ஞாயிற்றுக்கிழமை வந்து அங்க 2 குளம் இருக்கு, சிம்ம தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம்னு. அந்த 2 குளத்திலயும் குளிச்சுட்டு இங்க வந்து சுத்தி வந்துட்டு நைட் வந்து அங்க லேடிஸ் மட்டும்தான் அலோட அன்னைக்கு நைட்டு. அங்க போய் படுத்து எழுந்திரிச்சிட்டு வந்தா கன்ஃபார்மா வந்து குழந்தை வரம் பிறக்குன்னு சொல்லிட்டு அசைக்க முடியாத நம்பிக்கை. அங்க உள்ள கோயில் குருக்கள் கூட அது நடந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஸ்தலம், ஒரு பழமையான ஸ்தலம் அது. மரகதாம்பிகை மார்கபந்தீஸ்வரர், அது சுயம்புலிங்கம். அது நம்ம பார்த்தா தெரியாது, அவர் குனிஞ்சு இருக்கிறது. அவ குருக்கள் எல்லாம் வந்து பூஜை பண்ணுவாள்ல, அப்ப வந்து சைட்ல போகும்போது அது லைட்டா வந்து லீன் ஆகி இருக்கிறது வந்து தெரியும். இதுதான் சோ டெம்பிளோட ஹிஸ்டரி. உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கலாம் தோணுது. அந்த தாழம்பூ பத்தி பிரம்ம சாபத்தை பத்தி பேசும்போது எனக்கு இது டக்குன்னு ஞாபகம் வந்தது. சோ என்னால முடிஞ்சது ஷேர் பண்ணியிருந்தேன். ஓ, தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ பூனா. எந்த எந்த ஊர் இதுன்னு சொன்னீங்க? விரிஞ்சிபுரம், வேலூர் கிட்டக்க இருக்கு. ஓகே, சோ half an hour ஆச்சு. நம்ம we will go for one more. Anybody wants to sing? Suma? Is Suma here? She wants to sing. She wanted to sing. गंगा जटाधर गौरी शंकर गिरिजा मनोरमणा, गंगा जटाधर गौरी शंकर गिरिजा मनोरमणा, मृत्युंजय महादेव महेश्वर मंगल शुभ चरणा, मृत्युंजय महादेव महेश्वर मंगल शुभ चरणा, नंदिवाहना नागभूषण, नंदिवाहना नागभूषण निरुपम गुण सदना, नंदिवाहना नागभूषण निरुपम गुण सदना, नटन मनोहर नीलकंठ शिव, नटन मनोहर नीलकंठ शिव नीरज दल नयना,
नटन मनोहर नीलकण्ठ शिव नीरजदल नयना गङ्गजटाधर गौरी शङ्कर गिरिजा मनोरमणा मृत्युञ्जय महादेव महेश्वर मंगल शुभ चरणा नन्दिवाहना नागभूषण नन्दिवाहना नागभूषण निरुपम गुण सदना निरुपम गुण सदना नटन मनोहर नीलकण्ठ शिव नटन मनोहर नीलकण्ठ शिव नीरजदल नयना नीरजदल नयना नीरजदल नयना गङ्गजटाधर गौरी शङ्कर गिरिजा मनोरमणा. அவருடைய ரொம்ப ஃபேவரட். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. இப்ப உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து அப்படியே சிவன் பக்கத்துல இல்ல, சிவன் மடியில நம்ம உட்கார்ந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். தட்ஸ் தி சேம் ஃபீலிங் தட் ஐ ஹேவ் ஆல்வேஸ். அப்படியே நம்ம அப்பா நம்மள எப்படி பிடிச்சுப்பாரு, அது மாதிரி அவர் நம்மள பிடிச்சிட்டே இருக்க போல எனக்கு எப்பவுமே ஒரு ஃபீலிங் இருக்கும். லைக் நோ ஹி இஸ் ஹோல்டிங் மீ சோ நெக்ஸ்ட் டு ஹிம் அப்படின்ற போல. எத்தனை பேருக்கு அந்த ஃபீலிங் இப்போ வந்துச்சு? ஐ மீன் இப்போ இந்த மெடிடேஷன்ல மட்டும் இல்ல, அப்படியே ஒன்னொன்னுலயுமே ஷேர் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் வித் சிவா. கோவில்ல பத்தி பேசிட்டு இருக்கோம், இப்ப சிவாவை பத்தி பேசுங்க பாக்கலாம். எனிபடி கேன் ஷேர். என்ன எல்லாரும் வாயடைச்சு போயிருக்கீங்க? யாராவது மியூட்லயே பேசிட்டு இருக்கீங்களா? மேம் நான் ஷேர் பண்ணலாமா? பண்ணுங்க கவிதா, பண்ணுங்க. தேங்க்யூ கவிதா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் லவ். நான் எப்பவுமே சொல்லுவேன் இல்லையா, ஷேரிங் இஸ் கேரிங் அப்படின்ட்டு. ஒருத்தவங்க மேல ஒரு அன்பு இருக்குன்னா அது எப்போ இருக்கும்னா நம்ம அதை ஷேர் பண்ணும்போதுதான் அந்த அன்பு நமக்கு வெளிப்படும். தேங்க்யூ சோ மச். அவுட் ஆஃப் ரொம்ப டிஃபிகல்ட்டி தான், ஆனா இட்ஸ் நாட் அலௌட் ஆக்சுவலி. ஐ நோ இட் இஸ் நாட் அலௌட். நிறைய திட்டம் என்னால முடிஞ்சது ஏதோ கொஞ்சம் ஆச்சு. ரொம்ப ரொம்ப ஃபீலிங் சோ ஹாப்பி. தேங்க்யூ சோ மச் ஃபார் தட். கிரவுடடா வேற இருந்துச்சு, சோ மேக்ஸிமம் ஓரளவுக்கு பாத்தீங்களா? பார்த்தோம். எஸ் எஸ். லிங்கோத்பவர் அபிஷேகம் அதுக்காக போயிருந்தேன். ஓகே. சோ ஆக்சுவலி இப்ப 3வது கால பூஜை இருக்கு ஒரு மணிக்கு. பட் எங்க பொண்ணு, சின்ன பொண்ணு கூட வந்தா, நச்சு பண்ணிக்கிட்டே இருந்தா போலாம். சோ அதனால லிங்கோத்பவர் இது மட்டும் பார்த்துட்டு வந்துட்டேன். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்து ஐ வாஸ் ஹேவிங் அ வெரி, என்ன சொல்றது, லைஃப் வந்து இன்னைக்கு இப்போ ரொம்ப அப்படியே சோலைவனமா இருக்கு, ஆனா ஒரு டைம்ல பாலைவனமா இருந்தது. அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா பேக் தென் சக்தி ரொம்ப சின்ன பாப்பா, லைக் மேபி ஒரு 2 வயசு இருக்கும் அப்படிதான் நினைக்கிறேன். மேபி 2005 இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டைம்ல நான் வந்து அதிகமா கிரிவலம் போனதில்லை. ஐ திங்க் இது வரைக்கும் 3 முறை தான் போயிருக்கேன். ஒன்லி 3 times. ஓகே. அண்ட் இந்த டைம் இப்ப நான் சொல்றேன், இந்த கிரிவலம் வந்து ரொம்ப வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு கிரிவலம். ஐ திங்க் மெனி ஆஃப் யூ நோ மை ஸ்டோரி. என்னோட பேக்ரவுண்ட் நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சோ அப்போ சக்தி வந்து ஒரு கொஞ்சம் போனா 1.5-2 வயசு தான் இருக்கும். அந்த டைம்ல கிரிவலம் போகணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டு, அண்ட் தட் வாஸ் சித்ரா பௌர்ணமி நினைக்கிறேன். ரொம்ப தெரியும், நார்மல் பௌர்ணமிக்கு கூட்டம் இருக்கும், சித்ரா பௌர்ணமிக்கு சொல்லவே வேண்டாம், அவ்வளவு கூட்டம் இருக்கும். அப்போ கூட்டிட்டு போறேன்னு சொன்னவங்க கூட்டிட்டு போகல. நான் வந்து குழந்தைய வீட்டுல விட்டுட்டு நானு, என்னோட அப்பா அம்மா, என்னோட அக்கா எல்லாரோட தான் சேர்ந்து போயிருந்தோம். அப்போ வந்து அந்த ரெட்டை பிள்ளையார் கோயில் எனக்கு அதனாலதான் தெரியும். சோ அங்க இருந்துதான் வந்து ஆரம்பிச்சாங்க. ஏன்னா கோவிலுக்குள்ள போக முடியாது, அவ்வளவு கூட்டம், கிரிவலம் மட்டும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ என் கையில வந்து அந்த காலத்துல நான் 2005 எல்லாம் மொபைல்
இப்ப இருக்க மாதிரிலாம் இருக்காதுல்ல, நார்மல் மொபைல் தான் அப்போ. அண்ட் கையில வந்து ஒரு 100 ரூபாய் வச்சிருந்தேன். ஆஹ் அது 100 ரூபாய் அண்ட் ஒரு பர்ஸ்க்குள்ள கொஞ்சம் காசு இருந்துச்சு. அப்போ கையில ஒரு 100 ரூபாய் எடுத்து என்னோட ரேவதி அக்கா இருக்காங்க, அவங்க பசங்க கூட வந்திருந்தாங்க. ஏதோ கேட்டாங்கன்னு சொல்லி காசு கொடுத்து அது வாங்குடா அப்படின்னு சொன்னேன். சொல்லிட்டு அவன் சேஞ்ச் கொடுக்கும் பொழுது கையில வச்சுக்கூட, எனக்கு சாதாரணமா கோவிலுக்கு போனேன்னா என் கையில எதையும் வச்சுக்க எனக்கு பிடிக்காது. நினைச்சா சாமியை கை எடுத்து கும்பிடணும். அப்ப கையில எதையும் வச்சிருந்தா அது டிஸ்டர்பன்ஸா இருக்கும். வேணாண்டா நீ வச்சுக்கோ அப்படின்னு சொன்னேன். சொல்லிட்டு கூடவே தான் வந்துட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா யாரையுமே காணும். அன்னைக்கு கட்டியிருந்த சேலை கூட எனக்கு ஞாபகம் இருக்கு. இட் வாஸ் ரெட் கலர் சாரி. கால்ல செருப்பு இல்ல, ஆப்வியஸ்லி கிரிவலம் போடும்போது போக மாட்டோம். கையில 1 ரூபாய் கூட இல்லை, நாட் ஈவன் அ சிங்கிள் ருப்பி. அப்பதான் கிரிவலம் ஆரம்பிச்சிருக்கோம். கொஞ்ச தூரம் மிஞ்சி போனா ஒரு 1/2 கிலோமீட்டர் கூட போயிருந்திருக்க மாட்டோம். நானும் வெயிட் பண்ணி பாக்குறேன். அவ்வளவு பேர் இருக்காங்க. நான் சொல்றது வந்து குடும்பத்துல எல்லாருமே, அப்பா அம்மா அக்கா அக்கா பசங்க எல்லாருமே இருக்காங்க. எப்படியும் ஒரு 6-7 பேர் இருப்போம். மோர் தேன் தட் இருப்போம். ஒருத்தவங்க கூட கண்ணுல தென்பட மாட்டாங்க, ஒருத்தவங்க கூட தென்படல. எனக்கு அழுகழுகையா வந்துச்சு. என்னையா இது, இப்படி எனக்கு வழியும் தெரியாது. அப்போ சுரேஷ் சார் சொன்ன போலதான், ஜோதியில ஐக்கியமான அதை கொண்டு வந்து அங்க விட்டுடும். ஆரம்பம் சொல்லும் போது நான் தான் சொன்னேன், எல்லாரும் சொன்னாங்க இங்க இருந்து ஆரம்பிக்கிறோம். நான் தான் எல்லார்ட்டையும் சொன்னேன், யாராவது தொலைஞ்சீங்கன்னா திருப்பி இங்க வந்துருங்க அப்படின்ட்டு. எங்க அந்த ரெட்டை பிள்ளையார் கோயில், எனக்கு அந்த கோயில் எங்க இருக்கு திக்கு தெரியாது, திசை தெரியாது, எதுவுமே தெரியாது. சுத்தி வரும் பொழுது எங்க பார்த்தாலும் அந்த மலை மட்டும்தான் தெரிஞ்சுது. அன்னைக்கு எனக்கு தெரியாத வாழ்க்கையில நான் இவ்வளவு எல்லாம் வந்து நிறைய இருக்கு நம்ம வந்து பாக்குறதுக்கு அப்படின்லாம் தெரியாது. 2005 யோசிச்சு பாருங்க, எனக்கு என்ன வயசு அப்போ? 81, 25 வயசு. ஓகே. இவ்வளவு நடக்க போகுதுன்னு அப்போ தெரியாது சீரியஸா. அப்போ நான் நினைச்சிட்டே வந்தேன், தண்ணி தாகமா இருந்துச்சு. ஒரு வாட்டர் பாட்டில் வாங்குறதுக்கு கூட 10 ரூபாய் காசு இல்லை. அந்த அந்த டேங்க்ல இப்படி பிடிச்சு குடிப்போம் தெரியுமா, அப்படி அந்த நடந்து அந்த தண்ணி குடிக்கும் பொழுது அந்த ஒரு ஒரு என்ன சொல்றது ரெஃப்ரெஷ்மெண்ட் இருந்ததுல்ல. அப்பா இந்த தண்ணியாவது நமக்கு கிடைக்காதா? அதாவது கையில காசு இருக்கும் போது எது மேலே நமக்கு ஆசை வராது. நம்ம கையில ஒண்ணும் இல்லைன்னு நினைக்கும் போதுதான் அப்பதான் இந்த ஆசை வரும். அப்பதான் இதை பார்த்தா வாங்கலாமான்னு தோணும். அடடா வாங்கலாம்னு தோணி நம்ம கிட்ட காசு இல்லைன்னு ஒரு ஃபீல் வரும். ஒரு சிம்பத்தி நம்ம மேலே கிரியேட் ஆகும், ஒரு கழிவிறக்கம் வரும், இதெல்லாம் வரும். அப்போ நான் இப்போ நினைக்கிறேன், உமா நீ இதெல்லாம் லைஃப்ல நீ அனுபவிக்கணும், அதனால இப்போதுல இருந்தே பழகுன்னு சொல்லிட்டு யாரையுமே ஒரு பக்கத்துல விடாம என்ன தனியா கிரிவலம் வர வச்சிருக்காரு அப்படின்னு. அப்போ எனக்கு ஒரே அழுகழுகையா தான் அந்த கிரிவலத்தை அழுதுட்டே தான் வந்தேன் அன்னைக்கு. யாரையுமே காணுமே. கொஞ்ச நேரம் போவேன், நிப்பேன், திரும்பி பார்ப்பேன், என்ன ஆச்சு, நான் ஒண்ணும் அவ்வளவு ஃபாஸ்டா நடந்துடலையே அப்படின்ட்டு. எல்லாம் முடிச்சு ஒரு வழியா வந்து அந்த ரெட்டை பிள்ளையாருக்கு வந்துட்டேன். நானும் பாக்குறேன், நான் சீக்கிரமாவே வந்துட்டேன் போல இருக்கு, எல்லாரும் லேட்டா வந்திருக்காங்க. நான் நினைச்சேன் நான் தான் லேட்டா வரேன் அப்படின்ட்டு. சரி அவங்களை எங்கேயாவது பிடிச்சிடலாமா, நான் சுத்தி வந்துட்டேன். பார்த்தா யாருமே காணோம். ஐ ஸ்டில் ரிமெம்பர், என்னோட அந்த முந்தானி இருக்குல்ல, அந்த முந்தானி எப்படி போட்டு அங்க ஒரு வீட்டு அந்த ஒரு கடை வாசல் மாதிரி, அந்த கடை வாசல்ல அந்த முந்தானிய வச்சுட்டு இப்படி சாஞ்சி நான் படுத்து இருந்தது. அதாவது எல்லாம் வாழ்க்கையில எல்லாம் நடக்கும், பற்று அற்று இருன்னு இன்னைக்கு ஈஸியா நம்ம சொல்றோம். ஆனா அந்த பற்று அற்று இருக்கிறதுக்கு அன்னைக்கே என்னோட 25 வயசுலயே கடவுள் என்ன பழக்கி இருக்கார் அப்படின்னு நினைக்கும் போது ஆக்சுவலா அவர் மேல கோவம் எல்லாம் வரல. அவர் என்னை எப்படி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிருக்காரு அவர் நினைச்சு ரொம்ப பாசமா தான் வருது. சோ தட் வே திருவண்ணாமலை இஸ் டெஃபினெட்லி அ பிளேஸ் வேர் யூ கெட் லாட் ஆஃப் லேர்னிங்ஸ். நீங்க போகும்போது நிறைய வாழ்க்கையில நமக்கு கத்து கொடுக்கறதுக்கான ஒரு இடமா இருக்கும். அதே போல அங்க இருக்கிற சித்தர்கள் அது சாதாரணமா சொல்லுவாங்க, நீங்க போகும்போது ஏதாவது தானியங்களையோ இல்ல சக்கரை அதை வந்து இறைச்சிட்டே போனா சித்தர்கள் வந்து அங்க எல்லா ரூபமாவும் இருப்பாங்க, அவங்களுக்கு நீங்க கொடுக்குறா போல அப்படிம்பாங்க. சோ இதெல்லாம் நிறைய விஷயங்கள் திருவண்ணாமலை பத்தி சொல்றது. கம்ப்ளீட் த ஸ்டோரியா? அவ்வளவுதான் ஸ்டோரி கவிதா, இதுக்கு மேல என்ன ஸ்டோரி வேணும் உங்களுக்கு? கம்ப்ளீட் த ஸ்டோரியா? முடிஞ்சிச்சு அவ்வளவுதான். அதுக்கப்புறமா ஓகே நான் படுக்கிறதா சொன்னேன். அதுக்கப்புறமா எங்க வீட்டுல வந்தாங்க தேடி கீடி, அவங்களுக்கு எல்லாம் தெரியும்
நான் எங்கேயும் அப்படி தொலைஞ்சிட மாட்டேன், இது ஊரையே வித்துரும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அதனால யாரும் என்னை பத்தி கவலை எல்லாம் படல. பொறுமையா அவங்க வந்தாங்க. காலையில ஒரு 5:30 மணிக்கா வந்தாங்க. நான் தான் கிடுகிடுன்னு 4 மணிக்கே வந்து சேர்ந்துட்டேன். சேர்ந்து கொஞ்ச நேரம் அப்படியே இரட்டை பிள்ளையரை பார்த்துக்கிட்டே அப்படி உட்கார்ந்துட்டு இருந்தேன். அப்படி கொஞ்ச நேரம் படுக்க எந்திரிக்க அப்படின்ட்டு. ஐ மீன் சோகத்தோட இருந்தான்னு வச்சுக்கோங்களேன். இப்படி எல்லாம் எடுக்கிற அளவுக்கு 25 வயசுல நமக்கு என்ன மெச்சூரிட்டி இருக்கும்? ஒரு மெச்சூரிட்டியும் கிடையாது. எல்லாத்துக்கும் அழதான் தெரியும். எமோஷனல் ஏகாம்பரமா தான் இருந்திருக்கு. ஆனா வாழ்க்கை போக போக ஓகே, இத்தனை பேருக்கு நீ வந்து இவ்வளவு சொல்ல வேண்டியது இருக்கு, இதெல்லாம் நீ அனுபவப்பட்டாதானே 4 பேருக்கு நீ சொல்ல முடியும் அப்படின்னு கடவுள் அவ்வளவு அனுபவத்தையும் நமக்கு கொடுத்திருக்காங்க. சோ டு கன்க்ளூட் ஐ வில் சே லைக், நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்ததுன்னா அப்படிதான் என்ன அர்த்தம்னா கடவுளை இன்னும் நல்லா நினைங்க அப்படின்னு அர்த்தம். இன்ஃபேக்ட் சிவா அப்படின்னு நினைக்கும் போது எங்க வீட்டுல அடிக்கடி சொல்லுவாங்க. என்னுடைய வீட்டுல நிறைய பேர் என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க. இங்க இருக்கிற தந்திர யோகிகள்ல என் வீட்டுல பாத்தீங்கன்னா நிறைய சிவலிங்கம் குட்டி குட்டியா நிறைய வச்சிருப்பேன். ஃபர்ஸ்ட் சிவலிங்கம் வரும்போது எங்க வீட்டுல திட்டினாங்க, இதெல்லாம் வைக்கக்கூடாது வீட்டுல அப்படின்னுவாங்க. அப்புறம் பாம்பை வச்சு எந்த போட்டோவா இருந்தாலும் உடனே தூக்கி போட்டுருவாங்க, அது வைக்கவே கூடாது அப்படின்பாங்க. ஆனா நமக்கு அப்பயே எனக்கு தெரியாது குண்டலினி சக்தினா அது பாம்புதான், அதை எழுப்புறதுக்கு தான் நம்ம இவ்வளவு பாடுபடுறோம் அப்படின்ட்டு எதுவுமே தெரியாது. அப்ப நான் நினைப்பேன், எவ்வளவு முட்டாளா நான் இருந்திருக்கேன், கடவுளே உனக்கு என் மேல எவ்வளவு கருணை இருந்திருக்கு, எவ்வளவு அழகா நீ ஒன்னொன்னா கூப்பிட்டு என்ன வந்து சொல்லி கொடுத்திருக்க. ஒண்ணுமே தெரியாது எனக்கு. அதாவது சில பேர்லாம் நீங்க பாக்கலாம், சின்ன வயசுல இருந்து அப்படியே ஞானத்தோட இருந்திருப்பாங்க, நிறைய நாலேஜா இருந்திருப்பாங்க, வீட்டுல நிறைய பேருக்கு நிறைய அம்மா அப்பா சொல்லி கொடுத்திருப்பாங்க. அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அது மாதிரி எதுவுமே இல்லாம அப்போ நான் அவரைதான் அப்பான்னு சொல்ல முடியும். யார் எனக்கு அப்பன்னா என் அப்பன் அல்லவா, என் தாயும் அல்லவான்னு நான் யாரா சொல்ல முடியும்? சிவபெருமான தான் சொல்ல முடியும். எங்க அப்பா கிட்ட எங்க அம்மா கிட்ட நான் சண்டை போட்டதெல்லாம் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. நீ இவரை கும்பிடுறதுனால தான் உனக்கு இவ்வளவு கஷ்டம் வருது அப்படிம்பாங்க. நான் அவ்வளவு கோபத்துல திருப்பி சொல்வேன், நான் இவரை கும்பிடுறதுனால அவ்வளவு கஷ்டம் வந்ததுன்னா அவ்வளவு கஷ்டத்தையும் அவர் தீர்ப்பாரு, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க, விடுங்க நானே ஃபீல் பண்ணல, நீங்க ஏன் ஃபீல் பண்றீங்க அப்படின்னு. ஆனா உண்மையா இன்னைக்கு பாத்தீங்கன்னா 100% நான் வந்து தெரிஞ்சு சொன்னா தெரியாம சொன்னான்னு எனக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இந்த க்ஷணம் என்ன கேட்டீங்கன்னா ஃபுல்ஃபில்மெண்ட். எவ்ரி செகண்ட் ஐம் லிவிங் கம் வாட் மீ, ஐ வில் லிவ் லைக் திஸ். ஏன்னா இது வந்து ஒரு மைண்ட் செட். இது வந்து உள்ளுக்குள்ள நம்ம டிராவல் பண்ணும்போது தான் தெரியும். வெளியில இருந்து ஒரு விஷயம் வந்து நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது இல்ல, சந்தோஷம்ன்றது உனக்குள்ள இருக்கு அப்படிங்கிறது இந்த தந்திர யோகம் தான் எனக்கு காமிச்சது. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நிறைய விஷயம், இன்ஃபேக்ட் கோகிலாக்கு நிறைய பேருடைய பேக்ரவுண்ட் எனக்கு தெரியும்ன்றதுனால ஐ கீப் டெல்லிங் யூ பீப்புள் டோன்ட் ஃபீல். ஏன்னா எல்லாமே நமக்கு வந்து மாயை தான். இது இவங்களோட சந்தோஷம், அவங்களோட சந்தோஷம், இது அந்த பற்று அற்று இருக்கிறதுனா என்ன அப்படிங்கறது வந்து அந்த ஒரு கிரிவலம் எனக்கு எனக்கு சொல்லி கொடுத்தது. அதுக்கு அடுத்தது என்னை யாராவது விட்டுட்டு போனா, இல்ல யாராவது என்னை விட்டு தொலைஞ்சு போனாங்களோ அப்படின்னு சொன்னா எனக்கு அது ஞாபகம் வரும். அந்த ஃபீலிங் எனக்கு ஞாபகம் வரும். பசியோட, தண்ணி இல்லாம, தாகத்தோட நம்ம இவ்வளவு தூரம் தாண்டி வந்திருக்கோம். அப்போ கடவுள் நம்மள அதை பழக்கி கொடுத்திருக்காரு. சோ இட் இஸ் பாசிபிள், எனிதிங் இஸ் பாசிபிள் அப்படின்ற அந்த ஒரு டிட்டர்மினேஷன், அந்த ஒரு கன்விக்ஷன் வந்து அந்த ஒரு கிரிவலம் வந்து எனக்கு சொல்லி கொடுத்தது. இன்ஃபேக்ட் இதெல்லாம் இப்ப நான் கவிதா சொன்னதுனால எனக்கு அது ஞாபகம் வந்துச்சு. Yes, madam. It is easy to write in a newsletter, madam. Of course, yes, ma'am. Being a Tantra yogi, everything will become easy in life. See, that is what we are learning, right? தந்திர யோகம் அப்படிங்கிறது வாழ்க்கையில நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷம். அது வந்து சொல்லும் போது அது என்ன முதிரைகள் தானே அப்படின்னு தோணும். முதிரைகள் மட்டும் இல்ல, சக்கரங்களை நம்ம தெரிஞ்சுக்க யூ வில் ஃபீல், யூ வில் ஸ்டார்ட் டிஸ்கவரிங் யுவர் நியூ செல்ஃப். ஓகே, பை தி வே நான் கிளாஸ் எடுக்கிற மாதிரி எடுத்துட்டேன்ல. நோ கமிங் பேக் டு சிவராத்திரி. ஓகே, டெம்பிள் டேல்ஸ்.